வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026 ஆண்டு ஜூலை 23 நாள். இன்றைக்கான இறைவாக்கு. அவர் வெளிப்படும்போது அவரை விட்டு போகாதிருக்கும்படிக்கும் அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் அதிகாரம் 2 இறை வசனம் 28. அன்பில் நிலைத்திரு. ஒரு பள்ளிக்கு ஆய்வாளர் வரப்போகின்றார் என்று தெரிந்தால் நாம் எவ்வளவு கவனமாக ஏற்பாடுகளை செய்வோம். அப்படி அவர் வரும்போது ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கும். அப்படி பயப்படும்போது தெரிந்த கேள்விக்கு கூட நம்மால் சரியாக பதில் கூற முடியாது. நம்மிடம் ஆய்வாளர் ஒரு சாதாரண கேள்வியை கேட்கும்போது அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் நாம் இருந்தால் எவ்வளவு வெட்கப்படுவோம். இன்று நாம் கிறிஸ்து வரும்போது அப்படி பயந்து வெட்கத்துக்குள்ளாகிவிடக்கூடாது என்று அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நிலைத்திருந்தால் நாம் அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழும்போது நமக்கு பயம் வராது. மாறாக அவரை எதிர்பார்த்திருந்து அவர் எப்போது வருவார் என வாஞ்சையோடு காத்திருப்போம். அதுபோலவே கடவுளை சார்ந்து அவருடைய வார்த்தையை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு வாழும்போது அவரே நமக்கு சத்தியத்தை உணர்த்தி போதித்து நம்மை வழிநடத்துவார். அதன்படி நாம் நிலைத்து வாழ வேண்டும். அப்படி நிலைத்திருப்போமானால் அவர் வரும்போது பயப்பட மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம், நிலைத்திருப்போம். நாம் அதிகமாக இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நிலைத்திருந்தால் அவருடைய வார்த்தையை நம்பி கிருபையின் நற்செய்தியின் சத்தியத்தை உறுதியாக பற்றிக் கொள்வதாகும். யோவானின் வேண்டுகோள் சக விசுவாசிகள் பாவத்தின் மீது வெற்றி கொண்டு பிதாவுடன் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகும். நாம் நம்பிக்கையுடன் இருந்து அவர் வருகையில் வெட்கப்பட்டு அவரை விட்டு விலகாமல் இருக்க நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் வெட்கப்படாமல் வாழ உமது சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்தருளும். இயேசுவின் வழியே ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யாருடன் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும்? யாருடன் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796